அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சனிக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை லெவல்ஸ் போட்டிருந்தோம். அப்போ மார்க்கெட் இங்கே இருந்தது. அப்போவே நம்ம லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த விலையில் வந்தால் பை ஆகும் செல் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணி தான் அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எக்ஸ்பைரி வியாழக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதே மந்த்லியும் சேமாக இருந்தாக்கா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? யுவர் ரிஸ்க். இதனுடைய மினிமம் டார்கெட்டு எவ்வளோங்க? மினிமம் 100 புள்ளி உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? அதே ஸ்டாப் லாஸும் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் இருக்கும். 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுட்டா எக்ஸிட் ஆகலாம். விருப்பம் இருக்கவங்க மறுபடியும் உள்ளே வந்தால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் என்ட்ரிஸ் மேலே. ஓகேங்களா? அண்டர் இதில் ஏன்னா டே கேண்டில் படி தான் க்ளோசிங் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டு இங்கே இருக்குது, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே இருக்கும்போது நம்ம என்ன போட்டிருந்தோம்? 23,532 வந்தால் செல் நியர், ஸ்டாப் லாஸ் 23,628, பை நியர் 22,972, ஸ்டாப் லாஸ் 22,868 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ். அப்போ மார்க்கெட்டில் இங்கே இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? இந்த வீக்கு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். ஒன்று இங்கேயோ அல்லது 23,972 நியரோ இங்கே வரும்போது தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அது வரைக்கும் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம் பங்குச்சந்தை இந்த ரூலுக்கு. ஏன்னா இது எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகம் பண்ணாதீங்க. பண்ணலாம், எட்ஜிங் இல்லாமல் நேக்கடாக பண்ணலாங்க. அந்த ரிஸ்க் ஸ்டாப் லாஸையும் நீங்கள் அப்செட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். டார்கெட் 100 பாயிண்ட் மினிமம் தான் நான் சொல்கிறேங்க. அது என்ன ஆகுன்றது அது நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ நாளில். மினிமம் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ 100 பாயிண்ட் நஷ்டமானாலும் ஸ்டாப் லாஸ் அப்செட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நேக்கடாகவும். ஆனால் எட்ஜிங் எடுத்து போனால் சேஃப். டே கேண்டில் பெருசாக க்ளோஸ் வச்சுட்டா நஷ்டம் பெருசாக ஏற்பட்டும் இல்லையா? அதனால ஸ்டாப் லாஸோட பண்ணுங்க. அதே ஸ்டாப் லாஸ் அடிச்சா ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் போய் இன்னும் பெரிய ஆப்போசிட்ல அதுக்கு சேர்த்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ மந்த்லி ட்ரெண்ட் என்ன இருக்குன்றது மந்த்லி லெவல் ஆல்ரெடி மந்த் பிகினிங்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்குங்க இந்த வீக் அப்படியே போயிட்டு அப்படியே பொறுமையா எங்க வந்திருக்கு, எங்க இருந்து வந்து மார்க்கெட் திரும்பி இருக்குங்க? எங்க இருந்து? இங்க இருந்து தானே 100 பாருங்க எவ்வளவு பாயிண்ட்டுங்க? 160 புள்ளியா? அடுத்தது அங்க இருந்து எவ்வளவு புள்ளிங்க? ஒரு 160 புள்ளி, இதுல ஒரு 300 புள்ளி, 460 புள்ளிங்க. எவ்வளவு பர்ஃபெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்றது இல்லை? ஏன்னா நம்ம எல்லாரும் எட்ஜிங்கோட இந்த ட்ரேடி எடுத்துடணும். உடனே எல்லாம் போயிட்டு ஒரு நாள் மல்டிபிள் ஆகணும், பெருசாகணும். இன்னும் போய் ஆப்ஷன் பையிங் பண்ணீங்கன்னா இங்க எடுத்தது ஆப்ஷன் பையிங் பண்ணிருக்கீங்கன்னா என்ன இருக்குங்க? போயிட்டு மறுபடியும் இங்க வந்துருச்சு. அப்போ நீங்க எடுத்த ஆப்ஷன் பையிங் ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? இங்க வரும்போது நீங்க எடுத்த விலைக்கு கீழே போயிருக்கும், பையிங் தான் வெளியே போயிருப்பீங்க. கரெக்டா? அதனாலதான் ஆப்ஷன் பையிங் இதை வச்சு பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்க்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இது அழகா எட்ஜிங்கோட எடுத்து போடலாம், அல்லது நேக்கடாவும் ஃபியூச்சர்ல எடுத்து அழகாக ப்ராஃபிட் 100 பாயிண்ட் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மினிமம் 100 பாயிண்ட் நான் சொல்றது மினிமம். ஓகேங்களா? ஏன் இவ்வளவு ப்ராஃபிட்டா? நம்ம என்ன நியூஸ் எதுவுமே தெரியாதே. ஆனா வீக் ஆரம்பிக்கும் போது நான் சனிக்கிழமை போட்டோம் லெவல்ல. ஏன்? தட் இஸ் மேக்ஸ். இன்ட்ராடாக இருந்தா பொசிஷனா இருந்தா. ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க, படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரும் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் என்னை சேர்த்து தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.